அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். கேரள மாநில எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்களின் அசுர பேரரசன் ராவணன் தன் வரலாறு கூறும் அசுரன் வீழ்த்தப்பட்டவர்களின் வீரகாவியம் நூல் வாசிக்கப் போகின்றோம். கதையின் அத்தியாயம் 3. சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள். ராவணன். அசுரர்கள் என்போர் சாதியற்ற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்களது சமுதாயத்தில் அரசனுக்கு பதிலாக ஒரு மிக உயர்ந்த ஜனநாயக குழுவினரிடம்தான் அதிகாரம் இருந்தது. அசுரர்களும் பல இடங்களுக்கு சுற்றித் திரிந்த ஒரு பழங்குடியினர்தான். அவர்கள் தாங்கள் உயிர் வாழ்வதற்காக வேட்டையாடினர், சூறையாடினர். ஆனால் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நதிக்கரைகளை ஒட்டி அமைந்த பெரு நகரங்களிலும் சிறு நகரங்களிலும் அவர்கள் குடியமர்ந்தனர். அசுரர்களின் சாம்ராஜ்யங்களில் சாலைகள் தங்கத்தால் அமைக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அவர்கள் எப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்கினர்? மேற்கில் சிந்து நதியில் துவங்கி கிழக்கில் பிரம்மபுத்திரா நதி வரையிலும், வடக்கில் இமயமலையில் துவங்கி தெற்கில் நர்மதை நதி வரையிலும் அது பரந்து விரிந்து கிடந்தது. அந்த காலகட்டத்தில் இவ்வுலகிலேயே மிக பெரிய சாம்ராஜ்யமாக அது இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். எகிப்திய மன்னர்கள் தங்கள் இறப்பிற்கு பிறகு தாங்கள் புதைக்கப்படுவதற்காக மிக பெரிய சமாதிகளை கட்டுவதில் மும்முரமாக இருந்தபோது, அசுர சாம்ராஜ்யத்தின் ஜனநாயக நிர்வாக குழுவானது சாலைகளை அமைப்பதிலும், மருத்துவமனைகளை கட்டுவதிலும், கழிவுநீர் அமைப்பு முறைகளை உருவாக்குவதிலும், மக்களுக்கு உபயோகமான விஷயங்களாக தாங்கள் கருதிய அனைத்தையும் நிர்மாணிப்பதிலும் மும்முரமாக ஈடுபட்டிருந்தது. ஹூத்திஸ் என்ற ஒரு பிரபலமான அசுர பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்தான் என்று என் தாயார் கூறினார். வெகு சிலரே அவரை நம்பினர். ஆனால் ஒரு மேன்மையான அசுர பழங்குடியை சேர்ந்தவன் நான் என்று நினைப்பதை நான் பெருமையாக கருதினேன். அசுரர்கள் மிகையான சமயவாதிகளாக இல்லாமல் இருந்தாலும் கூட எங்களுக்கென்று சொந்தமாக சில கடவுள்கள் இருந்தனர். சிவன் அவர்களுக்குள் மிகவும் பிரசித்தி பெற்றவர். அசுரர்கள் ஒரு நாடோடி பழங்குடியினராக இருந்தபோது சிவன் ஒரு மாபெரும் பண்டைய அசுர அரசனாக இருந்ததை நாங்கள் தெரிந்து கொண்டோம். சிவன்தான் ஒரே கடவுள் என்று நினைப்பதை நான் பெரிதும் விரும்புகிறேன். தனிப்பட்ட முறையில் அவர்தான் எனக்கு மிகவும் பிடித்தமானவர். மாபெரும் சமவெளிகளில் அமைந்திருந்த அசுரர்களின் நகரங்களை மத்திய ஜம்பு தீபக் காடுகளைச் சேர்ந்த காட்டு மிராண்டித்தனமான பழங்குடியினர் குதிரைகளில் வந்து துவம்சம் செய்து 1000 ஆண்டுகள் இருக்கக்கூடும். 10 அரசர்கள் அடங்கிய ஒரு குழு பேராற்றல் வாய்ந்த அசுரப்படையை முன்னின்று வழி நடத்தியது. குதிரைகளில் வந்த அந்த பழங்குடியினரை அசுரர்கள் ஜீலம் நதியருகே சந்தித்தனர். அந்த நாசக்காரர்களின் தலைவனின் பெயர் இந்திரன். தனது அக்கிரம காரியங்களின் மூலமாக புரேந்திரன் என்ற பட்டப்பெயரை அவன் சம்பாதித்திருந்தான். நகரங்களை சீரழிப்பவன் என்பது அதன் பொருள். ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். வயது வரம்பு ஏதுமின்றி பெண்கள் கற்பழிக்கப்பட்டனர். குழந்தைகள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டனர். தானிய களஞ்சியங்கள் சூறையாடப்பட்டன. பிரம்மாண்டமான நகரங்கள் சுக்கு நூறாக்கப்பட்டன. ஒரு நாகரிகம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. வளர்ச்சியும் முன்னேற்றமும் வெகு தூரம் பின்னுக்கு தள்ளப்பட்டன. அசுரர்கள் அனைத்தையும் இழந்து தெற்கு நோக்கி தப்பி ஓடினர். நாகர்கள் கிழக்கு மலைப்பகுதிகளை நோக்கி ஓட்டம் எடுத்தனர். கிண்ணற சாம்ராஜ்யமும் யக்ஷ சாம்ராஜ்யமும் முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டன. காந்தர்வர்கள் ஒரு நாடோடி பழங்குடியினராக ஆகி வரலாற்றிலிருந்தும் புராணங்களில் இருந்தும் விரைவில் காணாமல் போயினர். படையெடுப்பின் போது அசுர நாகரிகம் தனது உச்சக்கட்டத்தில் இருந்தது. ஆனால் சண்டையிடுவதற்கான தங்களது சக்தியை அவர்கள் இழந்து விட்டிருந்தனர். கலாச்சாரம், கலை, இசை, கட்டடக்கலை ஆகிய அனைத்தும் சேர்ந்து அசுர படைகளின் சண்டையிடும் திறனை மழுங்கடித்திருந்தன என்று ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இது உண்மை அல்ல. செயல் திறனுடன் கூடிய ஒரு தலைமைத்துவமும் முறையான தலைவர்களும் தேசிய பாதுகாப்பிற்கான எந்தவோர் உத்தியும் திட்டமும் அவர்களிடம் இருக்கவில்லை.
இந்திரனின் துடிப்பான தலைமைத்துவத்தின் கீழே செயல்பட்ட முரட்டுத்தனமான கைக்குள் அடங்கக்கூடிய ஒரு சிறு குழுவினரால் மாபெரும் அசுரப்படை வீழ்த்தப்பட்டதில் எந்த ஆச்சரியமும் இருக்கவில்லை. ஆனால் அசுரர்கள் திருப்பி சண்டையிட்டனர். தாங்கள் இழந்த நிலத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்கு தெற்கிலிருந்து ஒரு யுத்தத்தை அவர்கள் அரங்கேற்றினர். அவர்கள் அவ்வப்போது சில வெற்றிகளை பெற்றனர். சில சமயங்களில் இந்தியா நெடுகிலும் கூட அவர்களது அலை வீசியது. ஆனால் உண்மையில் அறிவுசார் யுத்தத்தைத்தான் அவர்கள் இழந்து கொண்டிருந்தனர். வடமேற்கிலிருந்து வந்த பழங்குடியினர் தங்களது பூர்வீக அடையாளங்களை இழக்கத் துவங்கியிருந்தனர். அசுரர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு கலப்பு உருவாகத் துவங்கியிருந்தது. அவர்கள் அசுரர்களின் மாபெரும் கடவுளான சிவனை திருடிக் கொண்டனர். குருவாக இருந்த பிரம்மாவும் அவர்களது கடவுளாக ஆனார். ஆனால் திடீரென்று தோன்றிய மிக பிரபலமான கடவுள் விஷ்ணுதான். தேவர்களின் அதிகாரபூர்வமான பூசாரிகளாக இருந்த பிராமணர்கள் சிக்கலான சடங்குகளை உருவாக்கத் துவங்கினர். அசுரர்களுடைய நகரங்களின் மிக முக்கியமான வலிமை அவற்றின் நகர்ப்புற கலாச்சாரம் என்பதை அவர்கள் கண்டனர். அசுரர்கள் சுதந்திரமானவர்களாக இருந்தனர். அவர்கள் தங்களது வளமான கற்பனையால் சிவனை எதையும் எதிர்பாராத, அவரிடம் பிரார்த்தனை செய்வதற்கு எந்த சடங்கும் தேவைப்படாத ஓர் அன்பான கடவுளாக ஆக்கியிருந்தனர். சிவன் அசுரர்களின் நண்பராக, சகோதரராக, மகனாக, தந்தையாக அல்லது அவர்களால் கற்பனை செய்ய முடிந்த எதுவாக வேண்டுமானாலும் இருந்தார். நகரங்கள் வெற்றி கொள்ளப்பட்டு கோவில்கள் அழிக்கப்பட்டவுடன் முழு முதற் கடவுளான பிரம்மா என்ற உருவமற்ற தனி கடவுளை வழிபட வேண்டும் என்று வெற்றி கொள்ளப்பட்ட மக்களை பிராமணர்கள் வற்புறுத்தினர். அசுரர்களுக்கு இது ஓர் அந்நியமான விஷயமாக இருந்ததால் இது கலவரங்களுக்கு வழிவகுத்தது. பழங்குடியினரின் மதத்தை அப்படியே விட்டுவிடுவதென்று பிறகு தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அசுரர்களை வெற்றி கொண்டவர்களின் விளம்பர பிரதிநிதிகள் நிலைமையை தங்களுக்கு சாதமாக திருப்பிக் கொள்வதில் இறங்கினர். தங்கள் இன தலைவர்கள் தெய்வீகத்தன்மை கொண்டவர்கள் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்ய துவங்கினர். விரைவில் அந்த ஆளும் வர்க்கம் தங்களையே கடவுள்கள் என்று அழைக்கத் துவங்கியது. இந்த கடவுள்கள் ஆயிரக்கணக்கிலும் பிறகு லட்சக்கணக்கிலும் பெருகினர். தேவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட ஆட்சியாளர்களுக்கு கீழே இருந்த அடுத்த நிலையை பிராமணர்கள் ஆக்கிரமித்து கொண்டனர். ஆனால் சமுதாயத்தின் சிக்கலும் அர்த்தமற்ற சடங்குகளும் அதிகரித்த போது சமுதாயத்தை பிராமணர்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர துவங்கினர். இது பல நூற்றாண்டுகளின் ஊடாக தொடர்ந்தது. ஆனால் இதில் வியப்பான விஷயம் என்னவென்றால், இந்த பிராமண பிரச்சாரவாதிகளுக்கு ஒருபோதும் களைப்பு ஏற்படவே இல்லை. தாங்கள் வெற்றி கொண்ட மக்களின் மீது தர்பார் செய்வதில் அவர்கள் பெரும் வெற்றியாளர்களாக விளங்கினர். வெற்றி கொள்ளப்பட்டவர்கள் தாசர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பிராமணர்களும் ஆளும் வர்க்கத்தினரும் எப்போதும் உல்லாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்யும் கட்டாயத்திற்கு அந்த தாசர்கள் ஆளாக்கப்பட்டனர். அவர்கள் மோசமான ஆட்சியாளர்களாகவும் பரிதாபகரமான நிர்வாகிகளாகவும் இருந்தனர். தன்னல நோக்குடன் இருந்த அவர்களது ஆட்சி பெருந்திரளான பொதுமக்கள் புரட்சிப்படையை நோக்கி செல்வதற்கு வழிவகுத்தது. பலவீனமானவர்களும் ஊனமுற்றவர்களும் மட்டுமே நகரங்களின் சேரிகளில் எஞ்சினர். வடக்கில் நான் இவ்வளவு தூரம் ஒருபோதும் பயணித்திருக்கவில்லை. ஆனால் நான் சென்ற இடமெல்லாம் குழப்பமும் கொந்தளிப்பும் நிலவியதை கண்டேன். கொரில்லா போரினால் ஏற்பட்ட தொடர்ச்சியான தாக்கத்தின் காரணமாக தேவ சாம்ராஜ்யம் மெல்ல மெல்ல நொறுங்கிக் கொண்டிருந்தது. ஒரு மாபெரும் புரட்சியின் முழக்கம் தொலைதூரத்தில் எனக்கு கேட்டது. தோற்கடிக்கப்பட்ட பல அசுர பழங்குடி இனங்கள் பல வருடங்களாக ஒரு கசப்பான போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தன. ஆனால் அவற்றில் ஒரு சில மட்டுமே அசுரர்களின் பிராந்தியத்தை மீண்டும் கைப்பற்றுவதில் ஓரளவு வெற்றி பெற்றன. சுமார் 18 வருடங்களாக இந்தியா நெடுகிலும் ஆதிக்கம் செலுத்தி வந்த கேரள புத்திர பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மகாபலியும் தென் மத்திய இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தி வந்த யாராலும் தோற்கடிக்கப்பட முடியாது என்று கருதப்பட்ட இரட்டையர்களான ஹிரண்யகசிபு மற்றும் ஹிரண்யக்ஷன் போன்ற அரசர்களும் அசுரர்களின் முடிந்து போன கனவுகளுக்கு ஒரு சில வருடங்களாக சிறிது உயிர் ஊட்டினர்.
ஆனால் அவர்கள் அனைவருமே விரைவில் சுக்கு நூறாக நொறுங்கிப் போயினர். துவக்கத்தில் அசுரர்கள் மிக சிறப்பான போர்முறை உத்திகளை கொண்டிருந்தனர். அதோடு போர்க்கருவிகளை உருவாக்க தேவையான சிறந்த பொறியியலாளர்களும், போரை வல்லமையுடன் முன்னின்று வழிநடத்திச் செல்லக்கூடிய மாபெரும் இராணுவ தளபதிகளும் அரசர்களும் அவர்கள் வசம் இருந்தனர். ஆனால் தேவர்களின் சூழ்ச்சியும் தங்களது சொந்த மக்களின் நம்பிக்கை துரோகமும் அசுரர்கள் தோல்வியுறுவதை உறுதி செய்தன. அசுரர்களிடம் ஒற்றுமை இருக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிந்தது. தாங்கள் மற்றவர்களை விட மேன்மையானவர்கள் என்ற அசுரர்களின் உணர்வு, அவர்களது பொய்யான பெருமிதம், தங்களது சக்திகளின் மீது அளவுக்கதிகமான தன்னம்பிக்கை, எல்லாவற்றையும் விட மேலாக தேவர்கள் நியாயமாக போரிடுவார்கள் என்ற அவர்களது எதிர்பார்ப்பு ஆகியவை இந்திய காடுகளில் 1000 ஆண்டுகளாக அசுரர்கள் நாடோடிகளைப் போல சுற்றித் திரிவதை உறுதி செய்தன. தாங்கள் நியாயமாக போரிடுவதாக தேவர்கள் எப்போதுமே சொல்லி வந்தாலும் அவர்கள் அதை அரிதாகவே கடைபிடித்தனர். பிறகு பழங்குடி இனங்கள் ஒன்று கலக்கத் துவங்கின. தங்கள் உடலில் ஓடுவது தூய்மையான தேவரத்தம் என்றோ அல்லது அசுர ரத்தம் என்றோ உண்மையில் எவர் ஒருவராலும் கூற முடியவில்லை. ஆழமான பழுப்பு நிறத்தை கொண்டிருந்த அசுரர்கள் வெளிர் நிறத்தில் இருந்த தேவர்களுடன் கலந்தனர். அந்த தேவர்கள் காந்தர்வர்களின் மஞ்சள் நிறம், கிண்ணறர்களின் வெள்ளை நிறம், ஜக்சர்களின் அடர் கருப்பு நிறம் என்று வேறு பல வர்ணங்களை கொண்டவர்களுடன் கலந்தனர். நான் மாநிறத்தையும் அடர்த்தியான மற்றும் அலை போன்ற தலைமுடியையும் ஆழமான கரிய கண்களையும் கொண்டவன். என் தங்கை நள்ளிரவை போன்ற கரிய நிறத்தையும் நேரான தலைமுடியையும் பழுப்பு நிற கண்களையும் கொண்டவள். கும்பகர்ணன் ஆஜானுபாகுவான தோற்றத்தையும் கரிய தோலையும் கரிய மற்றும் சுருளான தலைமுடியையும் கரிய கண்களையும் கொண்டவன். ஆனால் விபீஷணன் மட்டும் லேசான பழுப்பு நிற தோலையும் மெல்லிய ஊதா நிற கண்களையும் பழுப்பு நிறத்தில் அலை போன்ற தலைமுடியும் கொண்டிருக்கிறான். கலப்பினங்களை சேர்ந்தவர்கள் முன்பு இகழப்பட்டனர். தொழு நோயாளிகளை துரத்தியடிப்பது போல தேவர்கள் அவர்களை விரட்டினர். அசுரர்கள் அவர்களை பார்த்து சிரித்தனர். சமுதாயத்தின் வெறுப்புக்கும் அவமதிப்பிற்கும் ஆளான இந்த கலப்பினத்தைச் சேர்ந்த ஒரு குழுவினர் மத்திய இந்திய காடுகளுக்குள் தஞ்சம் புகுந்தனர். தேவர்களின் கண்ணோட்டத்தில் கூட அவர்கள் பலவீனமாகவும் நாகரீகமற்றவர்களாகவும் இருந்தனர். உருப்படியான வேலை எதையும் செய்யாமல் அவர்கள் வெறுமனே இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருந்தனர். காடுகளில் இருந்து பெர்ரி வகை பழங்களையும் தேனையும் சேகரித்து கொண்டு மரத்தின் மீது கட்டப்பட்ட வீடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து கொண்டு தங்கத்தையும் பெண்களையும் தேடி அருகில் இருந்த கிராமங்களை அவ்வப்போது சூறையாடி கொண்டு அவர்கள் ஒரு நாகரீகமற்ற அவலமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இவர்கள் குரங்கு பழங்குடியினர், அதாவது வானரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டனர். காட்டான்கள் என்றும் கருதப்பட்டனர். தேவர்கள் மற்றும் அசுரர்களின் மொழிகளில் வானரன் என்ற வார்த்தை ஒரு சாப வார்த்தையாகும். வானரன் என்று ஒருவனை அழைப்பது மிக பெரிய அவமதிப்பாக இருந்தது. அது எப்போதும் சண்டைகளிலும் மரணத்திலும் போய் முடிந்தது. வாலி அவர்கள் வாழ்விற்குள் அடியெடுத்து வைக்கும் வரை வானரர்கள் மிக அவமானகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். கோடையில் திடீரென்று ஏற்படும் இடி முழக்கம் போல அவன் அவர்களது வாழ்க்கையில் தோன்றினான். போரிடுவதில் மிகச் சிறப்பான செயல்திறனை கொண்ட ஒரு வல்லுநராகவும் ஒரு மாபெரும் இராணுவ தளபதியாகவும் அவன் இருந்தான். தனது வானர பழங்குடி இனத்தில் இருந்த தனது எதிராளிகளை அடக்கிய பிறகு அவன் அவர்களது முதன்மை தலைவனாகவும் ஒரு கொடூரமான சர்வாதிகாரியாகவும் உருவெடுத்தான். தனது இளைய சகோதரனான சுக்ரீவனுடன் சேர்ந்து துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்த தனது தலைநகரமான கிஷ்கிந்தையில் இருந்தபடி அசுர மற்றும் தேவ பழங்குடியினர் மீது அவன் பலமுறை திடீர் தாக்குதல்களை நடத்தினான். விரைவில் வானரர்கள் மேற்கிலிருந்த காடுகளில் இருந்து கிழக்கிலிருந்த மலைகள் வரையிலான பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். இலங்கையின் எல்லைகளையும் அவர்கள் அச்சுறுத்த துவங்கியிருந்தனர். வடக்கில் கங்கை நதி வரை இருந்த சிறிய தேவ சாம்ராஜ்யங்கள் அனைத்தும் நிரந்தர பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தன. ஆனால்
இந்தியாவில் முதலில் குடியேறிய தொல் பழங்குடி இனத்தின் வம்சாவளியில் வந்த கார்த்தவீர்யார்ஜுனன் என்ற ஒரு சக்தி வாய்ந்த பழங்குடி அரசனுடன் வாலி ஒரு சமாதானமான உறவு கொண்டிருந்தான். அந்த அரசன் நர்மதை ஆற்றின் கரையில் அமைந்த விந்திய மலைகளின் இருபுறமும் இருந்த நிலத்திற்கும் கடலுக்கும் இடையேயான ஒரு குறுகலான மேற்கு கடற்கரையோர பகுதியை ஆண்டு வந்தான். சூழ்நிலை மிகவும் அபாயகரமானதாக இருந்தது. மேற்கில் கார்த்தவீர்யார்ஜுனனுக்கும், மத்திய இந்தியாவில் வாலிக்கும், வடக்கில் இந்திரனின் சாம்ராஜ்யத்திற்கும், தெற்கில் போரிட்டுக் கொண்டிருந்த அசுர பழங்குடியினருக்கும் இடையே அதிகாரம் ஆபத்தான நிலையில் ஊசலாடிக் கொண்டிருந்தது. இதில் அசுரர்களின் சூழ்நிலை மிகவும் அவலமானதாக இருந்தது. முன்பொரு காலத்தில் பிரபலமாக இருந்த நகரங்களை ஏழ்மையும் நோயும் பஞ்சமும் துயரமும் வாட்டி வதைத்தன. முசிறி, காவேரிப்பட்டணம் போன்ற ஒரு சில துறைமுக நகரங்களின் கட்டடக்கலை சிறப்பையும் அங்கு கொழித்து கொண்டிருந்த வர்த்தகத்தையும் தவிர பெரும்பான்மையான அசுரர்கள் எந்தவிதமான நம்பிக்கையோ அல்லது சுய மதிப்போ இன்றி மிகவும் ஏழ்மை நிலையில் வாழ்க்கையை ஓட்டி வந்தனர். என் மாற்றாந்தாயின் மகனான குபேரனை போன்ற ஒரு சிலரிடம் மட்டுமே செல்வம் குவிந்து கிடந்தது. அசுர பழங்குடியினரின் இராணுவ தலைவர்கள் எந்தவிதமான உத்தியோ அல்லது திட்டமோ இன்றி தேவர்களுடனும் தொல் பழங்குடியினருடனும் வானரர்களுடன் பல சமயங்களில் தங்களுக்கு இடையேயும் முட்டாள்தனமான போர்களில் ஈடுபட்டு தங்களை வீணாக்கிக் கொண்டிருந்தனர். நாங்கள் பூரண நதியை கடந்தோம். பல படர் கொடிகளும் வேறு பிற செடிகளும் குறுக்கும் நெடுக்குமாக சிக்கலாக படர்ந்திருந்த அங்கிருந்த காடு அசைவற்று இருந்தது. எனக்கு சிறிது சந்தேகமாக இருந்தது. இக்காடுகள் பல்வேறு அசுர பழங்குடி இனங்களைச் சேர்ந்த கொரில்லா போராளிகள் மறைந்து கொள்வதற்கான இடங்களாக ஆகியிருந்தது. நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்வதென்று தீர்மானித்தோம். ஆனால் திடீரென்று ஆயுதம் தாங்கிய ஒரு குழுவினர் எங்களை சூழ்ந்தனர். அவர்கள் எங்களை திறமையாக சூழ்ந்து கொண்ட விதத்தை கண்டு நான் பிரமித்தேன். நானேற்றப்பட்ட 20 வில்கள் எங்களை குறிவைத்து தயாராக நின்றன. ஒரு பார்வையின் மூலம் கும்பகர்ணனை நான் தடுத்து நிறுத்தினேன். அந்த கிறுக்கன் கிழிந்து போன தனது உரையிலிருந்து துருப்பிடித்த தனது வாளை உருவ போராடிக் கொண்டிருந்தான். நான் ஒரு கோழை அல்ல. ஆனால் எங்களை சுற்றி வில்லேந்தி நின்று கொண்டிருந்த 20 நபர்களுக்கு எங்களால் ஈடு கொடுக்க முடியாது என்பதை நான் உணர்ந்திருந்தேன். கதாநாயகன் போல நடந்து கொள்வதற்கான வேளை அதுவல்ல. அவர்கள் கார்த்தவீர்யார்ஜுனனின் காவலர்களா அல்லது அசுரர்களின் கொரில்லா போராளிகளா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுடைய கரிய நிறத்தை வைத்து பார்த்தபோது அவர்கள் நிச்சயமாக தேவர்களாக இருக்க முடியாது. நரைத்து கொண்டிருந்த தலைமுடியுடன் இருந்த திடகாத்திரமான ஒருவன் எங்களை நோக்கி வந்து தனது வாளை எனது கழுத்தை நோக்கி நீட்டினான். வயதில் அவனை விட மிகச் சிறியவனாக இருந்த இன்னொருவன் எங்களிடம் ஏதேனும் இருந்ததா என்று பார்ப்பதற்காக எங்களை தேடத் துவங்கினான். அவனது கால்களுக்கு இடையே அவனை பலமாக தாக்கி அவனது தொண்டையை பிடிக்கலாமா என்று நான் யோசித்து கொண்டிருந்தபோது இன்னொருவன் தனது வாளின் முனையை விபீஷணனின் தொண்டையின் மீது அழுத்தினான். எனது வீரமான தம்பி சிணுங்கத் துவங்கினான். நிலைமையை புரிந்து கொண்டு நான் அமைதியாக இருந்தேன். வீரத்தை வெளிப்படுத்துவதற்கான நேரம் அதுவல்ல என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன். பிறகு எங்கள் கைகளை கட்டி எங்கள் கண்களில் பட்டைகளை கட்டி அந்த காட்டின் புதர்கள் மற்றும் அடர்ந்த செடி கொடிகளின் ஊடாக பாதி தூரம் வழி நடத்தி கொண்டும் பாதி தூரம் தரதரவென்று இழுத்து கொண்டும் அவர்கள் எங்களை கூட்டிச் சென்றனர். கதையின் அத்தியாயம் 4. பேரரசன் மகாபலி. ராவணன். நடுங்கியபடியே நாங்கள் ஒரு குகைக்குள் நின்று கொண்டிருந்தோம். யாரோ அங்கு வருவதற்காக நாங்கள் காத்திருந்தோம். அக்குகையின் ஆழங்களிலிருந்து சத்தங்கள் வந்து கொண்டிருந்தன. திடீரென்று எல்லா சத்தங்களும் நின்று போய் ஓர் அச்சுறுத்தும் அமைதி அங்கு நிலவியது. என் இதயம் வேக வேகமாக அடித்து கொண்டிருந்தது. விபீஷணன் அழுது கொண்டிருந்தது எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. என் இளைய சகோதரனைக் கண்டு என் மனம் இறங்கியது. உலகின் நடைமுறைகள் எதையும் அறியாத சூதுவாதற்ற ஒருவன் அவன்.
அப்போது அதிர்வுடன் கூடிய ஆழமான குரல் ஒன்று எங்கள் கண்களில் கட்டப்பட்டிருந்த பட்டிகளை அவிழ்க்குமாறு ஆணையிட்டது. அவை அகற்றப்பட்டவுடன் குகைக்கு உள்ளே நிலவிய இருட்டிற்கு எங்கள் கண்கள் தம்மை பொருத்திக் கொண்டன. ஒரு பெரிய கல் நாற்காலியில் மிக வயதான ஒரு மனிதர் அமர்ந்திருந்ததை நாங்கள் பார்த்தோம். அவர் எங்களை தீர்க்கமாக உற்று பார்த்தார். பதிலுக்கு நான் என் தலையை நன்றாக உயர்த்தி அவரை முறைத்து பார்த்தேன். வார்த்தைகளால் விவரிக்கப்பட முடியாத ஒரு சாந்தம் அவரது முகத்தில் ஒளிர்ந்தது. அவரது ஒட்டுமொத்த முகத்தையும் ஆட்கொண்ட ஒரு புன்னகை அவரது முகத்தில் மெதுவாக மலர்ந்தது. அவரது புன்னகை ஆண்டாண்டு கால ஞானத்தை தெரிவித்தது. அவர் யாரென்பது மெல்ல மெல்ல எனக்கு புரிபடத் துவங்கியது. அவர்தான் மகாபலி. அசுர அரசர்களிலேயே மிக பெரிய, மிக அதிக வலிமை வாய்ந்த அரசர் அவர். அறிவார்ந்த ஞானி, வலிமையானவர், கற்றறிந்தவர், அன்பானவர், சமுதாய நியாயத்தை நிலைநிறுத்தியவர், தர்மத்தின் அடையாள சின்னம். மகாபலியை பற்றி சிந்திக்கும்போது வாழ்த்துரைகள் போதுமானதாக இருப்பதில்லை. ஆனால் என் மனத்தின் பின்னால் ஒரு லேசான வெறுப்பு வட்டமிட்டு கொண்டிருந்ததா? மகாபலி மிக பிரமாதமான இராணுவ திட்ட நடவடிக்கைகளை வகுத்திருந்தார். தனது எதிரிகளை வீழ்த்தியிருந்தார். ஒரு கண்டத்தை நியாயமாக ஆண்டிருந்தார். ஆனால் தன்னிடம் பிச்சை கேட்டு வந்த தேவர்கள் இனத்தைச் சேர்ந்த வாமன விஷ்ணு என்ற ஓர் ஏழை பிராமணனுக்கு தான் கொடுத்திருந்த ஒரு வாக்கிலிருந்து அவர் பின்வாங்க விரும்பாத காரணத்தால் அவர் தனது சாம்ராஜ்யம் முழுவதையும் இழந்தார். மகாபலியின் ஆட்சி அதன் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது இந்தியா நெடுகிலும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக அப்பேரரசர் ஒரு ராஜசூய யாகத்தை நடத்தினார். இந்தியாவின் அனைத்து பழங்குடி இனங்களையும் சாம்ராஜ்யங்களையும் சேர்ந்த அரசர்கள், குழு தலைவர்கள், ராஜாக்கள், மகாராஜாக்கள் ஆகியோர் அரசர்களுக்கெல்லாம் பேரரசரான மகாபலிக்கு சிறப்பு மரியாதை செலுத்துவதற்காக அசுரர்களின் தலை நகரமான முசிறியில் குழுமினர். சடங்கின் ஒரு பகுதியாக தன்னிடம் யார் எதை கேட்டாலும் அவருக்கு அதை கொடுப்பதாக பேரரசர் மகாபலி அறிவித்திருந்தார். அந்த சமயத்தில்தான் அசுர தலைநகரத்தில் ஒரு பிராமண கல்வி மையத்தை நிர்மாணிப்பதற்கு தனக்கு 3 அடி நிலம் வேண்டும் என்று கேட்டு ஓர் ஏழை பிராமணனாக மாறுவேடம் அணிந்து வாமன விஷ்ணு அங்கு வந்தான். தான் கொடுத்த வாக்கிலிருந்து பின்வாங்க விரும்பாத மகாபலி அசுர தலைநகரில் தேவ பிராமணர்கள் தங்களது மதத்தை போதிப்பதற்கு அனுமதி கொடுத்தார். விரைவில் இச்சிறிய மையம் ஒரு மாபெரும் சமய பரப்பு நிலையமாக வளர்ந்தது. அது சூழ்ச்சிக்கும் ராஜ சதிக்குமான ஒரு செழிப்பான பூமியாக விளங்கியது. இறுதியில் தங்களை எது தாக்கியிருந்தது என்பதை அசுர இன அறிவாளிகள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக தேவ பிராமணர்கள் கடைசி அசுர சாம்ராஜ்யத்தை ஆட்கொண்டு விட்டிருந்தனர். மகாபலி தன் நாட்டிலிருந்து துரத்தப்பட்டார். 20 ஆண்டுகளாக அவர் உருவாக்கி வந்திருந்த சாம்ராஜ்யம் விரைவில் தமக்குள் சண்டையிட்டு கொண்ட நூற்றுக்கணக்கான சிறு ராஜ்யங்களாக சுக்குநூறாகியது. ஆனால் மகாபலி தொடர்ந்து ஒரு மாபெரும் மனிதராக வாழ்ந்து வந்தார். எனது குழந்தை பருவ கதாநாயகனை நேரில் கண்டு நான் வியந்தேன். ஆனால் அதே சமயத்தில் ஏமாற்றமும் அடைந்தேன். இப்போது நான் பார்த்து கொண்டிருந்த அவரது முகம், குழந்தை பருவத்தில் நான் கேள்விப்பட்டிருந்த கற்பனை கதைகளும் புராண கதைகளும் என் கதாநாயகனை பற்றி என் மனத்தில் பதிய வைத்திருந்த நேர்த்தியாக செதுக்கப்பட்டது போன்ற அம்சங்களுடன் கூடிய அவரது முகத்திற்கு இணையாக இருக்கவில்லை. கடந்த ஒரு சில வாரங்களாக நாங்கள் உன்னை கண்காணித்து வந்திருக்கிறோம். யாரும் துணிந்து கால் வைக்காத இந்த பகுதிகளுக்கு நீ எதற்காக வந்தாய்? இவை ஆபத்தான காலகட்டங்கள். உன்னை போன்ற முட்டாள் அங்குமிங்கும் சுற்றித் திரிவதற்கான இடம் இதுவல்ல. அந்த ஆழமான குரல் அக்குகையின் ஊடாக பெரிதாக எதிரொலித்து எனது கடந்த கால மயக்கத்திலிருந்து என்னை மீட்டுக்கொண்டு வந்தது. நான் என் முன்னால் இருந்த அந்த மாபெரும் ஆன்மாவை குனிந்து வணங்கி, பேரரசரே, நாங்கள் செல்வத்தை தேடி வந்துள்ளோம். தென் கடல்களில் உள்ள இலங்கை எனும் முத்துத்தீவை சேர்ந்தவர்கள் நாங்கள் என்று கூறினேன். இதை கூறியபோது என் பூர்வீகத்திலிருந்து என்னால் தப்ப முடியவில்லை. எங்களது முகவரி கூட கடன் வாங்கப்பட்ட ஒன்றுதான்.
கைகேசியின் மகன்கள் நாங்கள். குபேரன் எங்கள் மாற்றாந்தாயின் மகன். என் பெயர் ராவணன். இவர்கள் எனது சகோதரர்கள் கும்பகர்ணன் மற்றும் விபீஷணன் என்று கூறினேன். அவரது வயதான கரடு முரடான முகத்தில் ஒரு சிறு கோபரேகை படர்ந்தது. அவரது பரந்த நெற்றியின் மீது ஆழமான சிந்தனை வரிகள் தென்பட்டன. அவரது குரலில் ஒரு தெளிவான கடுமை இருந்தது. ராவணா, உன்னுடைய பிரபலத்துவம் உனக்கு முன்பாகவே இங்கு வந்து சேர்ந்துவிட்டது. நான் சந்தேகித்தது சரிதான். கடந்த சில வருடங்களாக நீ செய்து வந்திருந்த மோசமான காரியங்கள் பற்றிய தகவல்களை எனது உளவாளிகள் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்துள்ளனர். உன்னை போன்ற மூர்க்கர்கள் அசுர பழங்குடியில் பிறந்துள்ளது துரதிருஷ்டவசமானதுதான். நீ உன்னை ஒரு வீரன் என்றா அழைத்துக் கொள்கிறாய்? கடந்த 8 நாட்களாக எனது ஆட்கள் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருந்தனர். கடந்த வாரத்தில் அவர்களால் உன்னுடைய குரல் வளையை பல முறை அறுத்திருக்க முடியும். உன்னுடைய இந்த ஒட்டுமொத்த தகுதியின்மைக்கு உன்னுடைய கலப்பின இரத்தம்தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கோமாளியைப் போல நடந்து கொள்வதை நிறுத்திவிட்டு உன் இதயத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற லட்சியத்திற்கு மதிப்பு கூட்டும் வகையில் எதையேனும் செய். கோபம் என்னுள் எழுந்தது. நான் எதற்கும் லாயக்கற்றவன் என்று கூறுவதற்கு தோற்றுப்போன இந்த கிழவருக்கு என்ன உரிமை இருந்தது? ஆனாலும் அவர் கூறியது முழுக்க முழுக்க உண்மைதான் என்பதை நான் அறிவேன். அதனால்தான் அது என்னை கோபப்படுத்தியது. பலவிதமான உணர்ச்சிகள் என் மனத்திற்குள் குறுக்கும் நெடுக்குமாக பளிச்சிட்டன. அந்த பேரரசருக்கு முன்னால் முற்றிலும் செயலிழந்தவனாக நான் நின்றேன். நான் ஒன்றுமில்லாதவனாக ஆக்கப்பட்டது போல உணர்ந்தேன். அவரது பார்வை ஒரே சமயத்தில் எனக்கு கோபமூட்டியதையும், எனக்கு சவால் விட்டதையும், எனக்கு இதம் அளித்ததையும், என்னை அச்சுறுத்தியதையும் என்னால் உணர முடிந்தது. நீ இவ்வுலகிற்கு சிறிதளவு நிச்சயமாக பயன்படக்கூடும். மறக்கப்பட்டு ஓரங்கட்டுப்பட்டுவிட்ட அசுர பகுதிகளை மொய்க்கின்ற, வெறும் பூளை பற்றி மட்டுமே கனவு காண்கின்ற, உண்மையான அல்லது கற்பனையான ஒரு கடந்த காலத்தில் மூழ்கி கிடக்கின்ற தங்களையும் தங்களது இனத்தையும் காப்பதற்கு ஓர் அதிசயத்தை எதிர்பார்த்து நிற்கின்ற அசுரர்களில் நீயும் ஒருவன் என்றுதான் துவக்கத்தில் உன்னை பற்றி நான் நினைத்தேன். ஆனால் ராவணா, உன்னுள் ஒரு தீப்பொறியை என்னால் பார்க்க முடிகிறது. அது ஒரு சிறிய பொறிதான், ஆனாலும் அது ஒரு தீப்பொறி. சரியான காற்று வீசும்போது கொழுந்து விட்டெறியும் ஒரு நெருப்பாக அதனால் ஆக முடியும். நீ நம்முடைய அவலமான மக்களுக்கான எதிர்காலமாக விளங்கப் போகிறாயா, அல்லது அவர்களுக்கான சாபமாக மாறப்போகிறாயா என்று எனக்கு தெரியாது. உன்னிடம் ஏதோ ஒரு மாபெரும் லட்சியம் உள்ளது என்றும், உன் கனவுகளை அடையும் வரை நீ ஒருபோதும் நிற்கப் போவதில்லை என்றும் ஏதோ ஒன்று என்னிடம் கூறுகிறது. நிலை கொள்ளாமலும் திக்கற்றும் இருக்கின்ற உன் மனத்தில் எந்த சக்தி ஒளிந்திருக்கிறது என்று உனக்கு தெரியாது. முறையான பயிற்சியும் வழிகாட்டுதலும் உனக்கு கொடுக்கப்பட்டால் தீவினைக்கு அஞ்சாத ஓர் எதிரியின் பாதங்களுக்கு அடியில் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நமது கோடிக்கணக்கான மக்களுக்கான விமோசனமாக உன்னால் ஆக முடியும் என்ற ஒரு சிறு துளி நம்பிக்கை என்னுள் துளிர்விடுகிறது. ராவணா, மகாபலியின் எளிமையான இந்த உறைவிடத்திற்கு உன்னை நான் வரவேற்கிறேன். நீ விரும்பும் வரை நீ இங்கு இருந்து கொள்ளலாம். ஆனால் மிக மிக முக்கியமாக நீ அதிகமானவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு திறந்த மனத்துடன் வா. இங்கு நீ கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன என்பதை நினைவில் கொள். அந்த முதியவருக்கு நல்லதொரு நயம் இருந்தது. பிறகு அவர் தனது கைகளை அசைத்து ஓர் அன்பான புன்னகையுடன் எங்களை அங்கிருந்து செல்லும்படி சைகை காட்டினார். ஒரு லேசான கோபத்தை வெளிப்படுத்துவது போல அவரது வாயின் ஓரங்கள் இறுகின. ஒரு நீண்ட வெண்தாடியுடன் கூடிய லேசான உடற்கட்டை கொண்ட ஒருவரை அந்த பெரிய குகையின் ஊடாக நாங்கள் பின்தொடர்ந்து சென்றபோது நான் மகாபலியை பற்றி தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தேன். மகாபலியின் வீழ்ச்சி நகைப்புக்கிடமான ஒன்றாக இருந்தது. அவருக்கு முந்தைய மாபெரும் அசுர சாம்ராஜ்யங்களின் வீழ்ச்சியோடு தொடர்புடைய எந்தவிதமான பெருமையோ அல்லது வீர தீரமோ மகாபலியின் வீழ்ச்சியில் இருக்கவில்லை. பிரபலமான இரட்டை சகோதரர்களான ஹிரண்யன்
மற்றும் ஹிரண்யக்ஷனின் மாபெரும் அசுர சாம்ராஜ்யம் இந்தியா முழுவதையும் கிட்டத்தட்ட தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தது. அப்போது ஹிரண்யன் ஒரு காட்டுப் பன்றியால் குத்தி கிழிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். ஹிரண்யக்ஷன் தனது மகனான பிரகலாதனின் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளானான். தேவர்களின் அரசனான இந்திரனுடன் சேர்ந்து பிரகலாதன் சூழ்ச்சி செய்திருந்தான். பிரகலாதன் ஒரு பலவீனமான அரசன். அவரது சாம்ராஜ்யம் விரைவில் சின்னாபின்னமாகியது. அவன் தனது நாட்டு மக்கள் மீது கடும் வரிகளை விதித்து ஆட்சி செய்தான். விவசாயமும் மேய்ச்சலும் சீரழிந்தன. வர்த்தக சங்கங்கள் வேறு இடங்களுக்கு பெயர்ந்தன. கலை மடிந்தது. இதற்கிடையே ஒரு புதிய தொல்லை அங்கு புகுந்திருந்தது. பரசுராமன் என்ற பிராமணன்தான் அத்தொல்லை. எல்லாவற்றையும் துவம்சமாக்கக்கூடிய ஒரு கோடாலியுடன் கூடிய ராமன் அவன். தெற்கில் பயங்கரமான தாக்குதல்களை நிகழ்த்துவதற்காக ஒரு கொள்ளையர் கூட்டத்தை உருவாக்கியவன் அவன். பரசுராமன் ஓரிடத்தை வெற்றி கொண்ட போதெல்லாம் அங்கு பிராமணர்கள் மிக உயர்ந்த பதவிகளை வகிப்பதை அவன் உறுதி செய்தான். மலையர்கள் அல்லது வண்ணான்கள் போன்ற முந்தைய பூசாரிகள் அனைவரும் நகரங்களில் இருந்து கிராமங்களுக்கு விரட்டியடிக்கப்பட்டனர். செயல்திறனற்ற அரசனான பிரகலாதன் அமைதியை மிகவும் அவமானமான வழியில் மிக அதிக விலை கொடுத்து பரசுராமனிடமிருந்து வாங்கிக் கொண்டான். இதன் விளைவாக அசுரர்களின் சமுதாயத்தில் பிராமணர்கள் மிக உயர்ந்த நிலைகளில் இருப்பதை அவன் உறுதி செய்தான். பிரகலாதன் இறந்து மகாபலி அரியணை ஏறியபோது ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. 10 ஆண்டுகளுக்குள் இந்திர சாம்ராஜ்யத்தின் சங்கிலிகளை அவர் உடைத்தெறிந்தார். ஒரு சில வருடங்களில் ஒட்டுமொத்த துணை கண்டத்தையும் அவர் வெற்றி கொண்டிருந்தார். நாங்கள் குகையின் ஒரு மூலையை அடைந்தபோது எங்களை அழைத்துச் சென்ற முதியவர் திடீரென்று நின்று எங்களை நோக்கி திரும்பினார். நீங்கள் உறங்குவதற்கான இடம் இதுதான். நாளை உங்களுக்கான பாடங்கள் துவக்கப்படும். நாங்கள் அவருக்கு நன்றி கூறுவதற்கு முன்பாக அவர் அங்கிருந்து சென்று விட்டிருந்தார். நாங்கள் எங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தபடி அங்கு படுத்திருந்தோம். நான் எனது தாயாரையும் சகோதரியையும் பற்றி தொடர்ந்து நினைத்து கொண்டே இருந்தேன். செங்குத்து பாறையின் மீது இருந்த எங்களது சிறிய குடிலை எந்த சூறாவளியும் அடித்து சென்றிருக்காது என்று நான் நம்பினேன். அகோர பசியுடன் இருந்த எங்களுக்கு எங்களது அண்டை வீட்டார் கொடுத்த பழைய கெட்டுப்போன உணவு கூட நன்றாக ருசித்த எனது அவலமான குழந்தை பருவத்தை நான் நினைத்து பார்த்தேன். என் மாற்றாந்தாயின் மகனின் அரண்மனையில் நாங்கள் நால்வரும் பன்றிகளைப் போல நன்றாக தின்ற பிறகு வயிற்று வலியால் அவதிப்பட்ட நாளை நான் நினைத்து பார்த்தேன். நெய் மற்றும் பழங்களுக்கு பரிச்சயப்பட்டிராத எங்களது வயிறுகள் அவற்றை எதிர்த்தன. சுமார் 1 வார காலம் நாங்கள் உடல் நலமின்றி இருந்தோம். என் தாயாரின் தேம்பல்கள் என்னுள் ஏதோ ஒரு மென்மையான இடத்தை தொட்டன. எங்கள் அவல நிலையையும் எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்கொள்ளவிருந்த போராட்டத்தையும் சின்னாபின்னமாக்கப்பட்டிருந்த எங்களது கடந்த கால நம்பிக்கைகளையும் எங்களது மக்களையும் எங்கள் இனத்தையும் நினைத்து நான் அழுதேன். நிராதரவான எங்கள் நிலை குறித்தும் எங்களுடைய விரக்திகள் மற்றும் சீரழிந்திருந்த வாழ்க்கை குறித்தும் நான் கண்ணீர் வடித்தேன். எங்கள் தோளின் கரிய நிறம் குறித்து கூட நான் அழுதேன். எங்களுடைய அறியாமை குறித்தும் எங்களது மக்களின் கற்பனையான புகழை பற்றிய நெகிழ்வூட்டும் மலரும் நினைவுகள் குறித்தும் நான் தேம்பினேன். ஏழ்மையை துணிச்சலுடன் எதிர்கொண்ட எங்களது வீர பிரதாபத்தையோ அல்லது ஒரு லட்சியத்திற்காக இறப்பது என்ற எங்களுடைய மக்கள் கொண்டிருந்த அசட்டு துணிச்சலுடன் கூடிய தீர்மானத்தையோ கண்ணீரால் துடைத்தெறிய முடியவில்லை. இவ்வுலகின் வெறுமையிலிருந்து முற்றிலும் பாதுகாப்பாக இருந்த எனது மாற்றாந்தாயின் மகனை போன்ற மக்களின் இரக்கமற்ற கல் மனங்களையும் அந்த கண்ணீரால் அடித்துச் செல்ல முடியவில்லை. பிறகு நான் எனக்காக அழுதேன். அதன் பிறகு ஒரு போர்வை போல எங்களை போர்த்தியிருந்த இருளின் ஊடாக 2 ஜோடி கரங்கள் எனது இரு புறங்களில் இருந்தும் என்னை தழுவின. என் வாழ்க்கையை பணயம் வைத்தாவது நான் காப்பாற்றுவேன் என்று நான் உறுதிப் பிரமாணம் எடுத்திருந்த, எனக்காக தங்களது உயிர்களை கொடுப்பார்கள் என்று நான் நம்பிய என்னுடைய சகோதரர்களின் களைத்துப்போன கைகள்தான் அவை. இது என் வாழ்வில் ஏற்பட்டிருந்த ஒரு திருப்புமுனை என்பது மெல்ல மெல்ல எனக்கு புரியத் துவங்கியது.
அந்த வயதான பேரரசர் வெகு சாதாரணமாக தூக்கி எறிந்த ஒரு நம்பிக்கை விதை என்னுள் முளைவிடத் துவங்கியது. என் சகோதரர்களை நான் அணைத்து கொண்டேன். உலகை வெற்றி கொள்வது பற்றிய எனது பேச்சு கைவிடப்பட்ட ஒரு குழந்தையின் வெற்று பகற்கனவு அல்ல என்று நான் சிந்திக்கத் துவங்கினேன். எதிர்காலம் நம்பிக்கைக்குரிய ஒன்றாக இருக்கக்கூடும். நாளைய தினம் இன்னொரு நாள் மட்டுமல்ல, அது ஒரு புதிய துவக்கமும் கூட. இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. கதையின் அடுத்த அத்தியாயம் 10 முகத்தோன். கதையின் அடுத்த அத்தியாயங்களை கேட்பதற்கு ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.